சென்னை வானகரத்தில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் கட்சியின் மாநில செயற்குழு கூட்டம் தொடங்கியுள்ளது. கூட்டத்தில் அண்ணாமலை பேசிய காட்சிகளை தற்போது பார்க்கலாம். ஒரு நாடாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த கொரோனாவுக்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் ஆட்சிகளும் தன்னை இழந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்திய மக்கள் மறுபடியும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து மறுபடியும் மூன்றாவது முறை இந்திய அரசியல் பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களுக்கு பிறகு மூன்றாவது முறையாக பொறுப்பேற்கக்கூடிய ஒரு பிரதமராக ஒரு சரித்திரத்தை படைத்திருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்களை இந்த நேரத்தில் நாம் எல்லோரும் வாழ்த்தி வணங்கினாலும் கூட அவர்களை நாம் இன்னும் கடுமையாக பணி செய்ய வேண்டிய நேரம் இருக்கு. அதற்கு பிள்ளையார் சுழியாக 2024 பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய வளர்ச்சியை காட்டியிருக்கின்றோம். 11 விழுக்காடு நம்முடைய வாக்கு வங்கியாக நாம் உயர்த்தி காட்டியிருக்கின்றோம். ஒரு கூட்டணி அமைத்திருக்கின்றோம். கூட்டணியாக 18% வாக்கை நாம் வாங்கியிருக்கின்றோம். அடுத்து வரக்கூடிய 2 ஆண்டுகளும் கூட கடினமான ஆண்டுகள், கடினமாக நாம் களத்தில் உழைக்க வேண்டிய நாட்கள். 2026 ஒரு வித்தியாசமான அரசியல், தமிழகத்திலே மக்களை சார்ந்த ஒரு அரசியல், ஏழை மக்களை மேம்படுத்தக்கூடிய ஒரு அரசியல், விவசாய நலனை சார்ந்த ஒரு அரசியல் வர வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி கையில் எடுத்திருக்கக்கூடிய அரசியல் மட்டும்தான் முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு மரத்துல சுவையான மாம்பழம் இருக்கிறதோ அந்த மரத்தின் மீது கல்லடிப்படுவது சகஜம்தான். எப்போதும் இல்லாத அளவுக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தமிழகத்தில் அரசால் துன்புறுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு சரித்திரத்தில் தமிழகத்தில் எந்த ஒரு கட்சிக்கும் இந்த அளவுக்கு அரசனுடைய ஆதிக்கத்தை யாரும் செலுத்தியது போல் நாம் பார்த்தது கிடையாது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தினமும் கூட ஏதோ ஒரு மாவட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல நம்முடைய தொண்டர்கள் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டும் என்று ஜனநாயக உரிமையில வீதிக்கு வந்தால் நீங்க கைது செய்யப்படுறீங்க. பெண்களாக இருந்தாலும் கூட இரவு 11 மணி வரை உங்களை அடைத்து வைத்திருக்கின்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை பற்றி ஒரே வரியில் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பித்து பிடித்த குரங்கு மரத்தின் மீது அமர்ந்திருக்கிறது. அந்த பித்து பிடித்த குரங்கை ஒரு தேல் கொட்டி இருக்கிறது. தேலால் கொட்டப்பட்டு பித்து பிடித்த குரங்கு அதன் பிறகு ஒரு படி கல்லை குடிக்கிறது. யோசிச்சு பாருங்க, பித்து பிடித்த குரங்கு தேலால் கொட்டப்பட்டு கல்லை குடித்து விட்டு வீதிக்கு வந்தால் அந்த குரங்கு எப்படி இருக்குமோ அதுதான் இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. பித்து பிடித்த குரங்கு தேலால் கொட்டப்பட்டு கல்லை குடித்து விட்டு ஆட்சி எப்படி நடக்குமோ தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அப்படி நடந்து கொண்டிருக்கிறது. எங்கு வேண்டுமானாலும் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் கூட கொலை கொள்ளை என்பது சகஜமாகிவிட்டது. இட் இஸ் நார்மலைஸ்ட். தமிழக அரசியலை பொறுத்தவரை கொலை கொள்ளை என்பது இட்ஸ் a நார்மலைஸ்ட் பிஹேவியர். நேற்று ஒரு அகில இந்திய கட்சி, ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் அவருடைய வீட்டு வாசல்ல சாயங்காலம் கூலிப்படை வந்து வெட்டி கொன்று விட்டு சென்றிருக்கின்றார்கள். நேற்று சாயங்காலம் 4 நாட்களுக்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணியினுடைய பொதுச் செயலாளர் நதியா அவருடைய கணவர் சீனிவாசன் அவர்களே இதே போல பொதுவெளியில இதே போல ஒரு மர்ம கும்பல் வந்து அவரையும் வெட்டி இன்று மருத்துவமனையில உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றார். இதை சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட ஒரு சாதாரண மனிதனுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்பது போல் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இதுபோல் ஒரு வன்முறை நிறைந்த ஒரு மாநிலமாக எப்பொழுதும் பார்த்ததில்லை. கடந்த 3 ஆண்டுகளாக திமுகவினுடைய அரசு பிடியில அது நடந்து கொண்டிருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகள், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கள்ளச்சாராயம் என்பது ஆறு போல் ஓடிக்கொண்டிருக்கிறது. நேற்று முன்தினம் திருவண்ணை நல்லூர்ல ஒருவர் கள்ளச்சாராயத்தால் இறந்தார். அதற்கு முன்பு திருப்பூர், கோயம்புத்தூர், உடுமலைப்பேட்டையில 5 பேர் கள்ளச்சாராயத்தை குடித்து கோயம்புத்தூர் வேறு மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். அதற்கு முன்பு கள்ளக்குறிச்சியில 65 பேர் கள்ளச்சாராயத்தை அருந்து இதுவரை உயிரிழந்திருக்கின்றார்கள். 23 பேர் முழுவதுமாக தன்னுடைய கண் பார்வை இழந்திருக்கின்றார்கள். போன ஆண்டு 2023 மரக்காணம், செங்கல்பட்டு, விழுப்புரம் பகுதியில 22 பேர் கள்ளச்சாராயத்தை அருந்தி உயிரிழந்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் நீங்க நல்லா யோசித்து பார்க்கணும். எப்போதும் இல்லாத அளவுக்கு தமிழகத்துல கள்ளச்சாராயம் என்று ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது. கேட்பதற்கு கூட நாதி இல்லை, அதை யாரும் கேட்பதற்கு கூட தைரியம் இல்லை. ஏன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்தவங்களை கூலிப்படை வெட்டும் அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. கேட்பதற்கு சாமானிய மனிதன் பயப்படுகின்றான். அரசு எதிர்த்து கேட்பதற்கு சாமானிய மனிதனுடைய துணிவு குறைந்து கொண்டிருக்கிறது. சாமானிய மனிதன் அரசை எதிர்த்து கேள்வி கேட்டால் சாமானிய மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய பரிசு கைதாக மட்டும் இருக்கிறது, அல்லது அவர்கள் செய்யக்கூடிய எந்த வேலையிலும் கூட கை வைக்கின்றார்கள். அதனால்தான் இந்த நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய குரல் இன்னும் கம்பீரமாக, இன்னும் வலிமையாக சாமானிய மனிதர்களுக்காக நாம் பேச வேண்டிய காலம். காரணம், சாமானிய மனிதனுடைய குரல் விலையை திராவிட முன்னேற்ற
முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நசுக்கி வைத்திருக்கும் பொழுது சாமானிய மனிதர்களுடைய குரலால் அடுத்த 2 ஆண்டுகள் திமுக என்கின்ற தீய சக்தி ஆட்சியிலிருந்து தூக்கி எறியும் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டனுடைய குரல் ஒரு சாமானிய மனிதனுடைய குரலாக இருக்க வேண்டும். அருமை சகோதர சகோதரிகளே, அதை நீங்கள் செம்மையாக திறமையாக சிறம்பட நீங்கள் செய்தாலும் கூட உங்களுக்கு நடக்கக்கூடிய இன்னல்கள் எங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நடக்கக்கூடிய கொடுமைகள் எங்களுக்கு தெரியும். நீங்கள் நடத்தக்கூடிய ஒரு பிசினஸாக இருந்தாலும் கூட அரசு அதிலே கை வைக்கின்றார்கள், உங்கள் மீது பொய்யாக பத்திரிகையில் எழுதுகின்றார்கள், அதையும் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த கரையை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்றால் இதையெல்லாம் பொறுத்துதான் ஆக வேண்டும். இதை தாண்டினால் மட்டும்தான் தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை நம்மால் கட்டியமைக்க முடியும் என்கின்ற ஒரே காரணத்திற்காக இதையெல்லாம் பல்லை கடித்துக் கொண்டு நீங்கள் பொறுத்துக் கொண்டு ஒரு தொண்டனாக இங்க இருக்கக்கூடிய எல்லா நம்முடைய ஊழியர்களும் கூட நீங்கள் செய்யக்கூடிய பணியை இன்னும் கடுமையாக இன்னும் வலிமையாக நீங்கள் செய்து தமிழக மக்களுக்கு 2026 ஒரு வித்தியாசமான ஆட்சி, ஏழை மக்களை முன்னிலைப்படுத்தக்கூடிய ஆட்சி, விவசாய நலனை மையப்படுத்தக்கூடிய ஆட்சியை நீங்க செய்ய வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கிறது. அருமை சொந்தங்களே, அருமை சகோதர சகோதரிகள், அது மட்டுமல்ல, இன்னைக்கு இன்னொரு பக்கம் திரும்பி பார்த்தீங்கன்னா ஆட்சி யார் நடத்துவது என்கின்ற கேள்விக்குறி நம்ம எல்லாருக்கும் இருக்கு. முதலமைச்சர் இருக்காரா? முதலமைச்சரார் ஒரு கூட்டத்தில் பேச முடியுதா? முதலமைச்சருடைய திறன், ஒரு முதலமைச்சருக்கு எவ்வளவு திறன் இருக்க வேண்டுமோ அவ்வளவு திறன் முதலமைச்சருக்கு இருக்கா? முதலமைச்சருடைய டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி காம்ப்ரமைஸ்டா இருக்கா? இதையெல்லாம் தமிழக மக்கள் கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இப்ப வந்திருக்கு. ஒரு முதலமைச்சர் என்பவர் ஏகப்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடிய சொந்தக்காரர். ஐயா சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் நீங்க பாருங்க, ஒரு சின்ன பையனை போய் துள்ளி கொடுத்து விளையாண்டு கொண்டிருக்கின்றார், மேடையில் ஏறுறதை நீங்க பார்த்தீங்க. அவருடைய உடல் வலிமையை பாருங்க, என்ன மன வலிமையை பாருங்க. ஒரு முதலமைச்சருக்கு முடிவெடுக்கக்கூடிய திறன் எப்பொழுதும் இருக்கும். எனக்கு தமிழகத்தில் சாதாரண மக்கள் கேட்பது, நம்முடைய முதலமைச்சருக்கு முடிவு எடுக்கக்கூடிய திறன் இருக்கா? Is his decision making process compromised? Is he healthy? அவரால் தமிழகத்தை வழிநடத்த முடியுமா என்கின்ற கேள்வி இன்னைக்கு பட்டி தொட்டியில் எல்லோரும் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதை பற்றி பதில் சொல்வதற்கு தயாராக இல்லை. இன்னைக்கு முதன்மை செயலாளர்களாக யார் இருக்கின்றார்களோ இரவு நேரத்திலே கோப்புகளை எடுத்துக்கொண்டு முதலமைச்சருடைய மருமகனை ஈசிஆர் இல்லத்திலே சென்று சந்திக்கின்றார். அந்த கோப்பை எல்லாம் ஆராய்ந்து பரிசீலித்து என்ன செய்ய வேண்டும் என்கின்ற நடவடிக்கை எல்லாம் முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வெளியே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஒரு கும்பல் அந்த கோப்புகளுக்கு எல்லாம் டைரக்ஷன் கொடுக்கிறார். இந்த கோப்புகள் என்ன செய்யணும், இதை என்ன செய்ய வேண்டும் என்று. அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொம்மை முதலமைச்சராக அமர்ந்துவிட்டு பொம்மை முதலமைச்சராக எழுந்து சென்று விடுகின்றார். அதனால்தான் அவருக்கு காவல்துறையின் மீது கட்டுப்பாடு இல்லை. ஒரு டிஜிபியோ, ஒரு காவல்துறை கண்காணிப்பாளரோ, ஒரு டிஐஜியோ, ஒரு ஐஜியோ அமர வைத்து அவரிடம் கேள்வி கேட்டு எதற்காக தமிழகத்திலே தப்பு நடக்கிறது, எதற்காக கூலிப்படைகளுடைய கூடாரமாக சென்னை மாறி இருக்கிறது, எதற்காக கள்ளச்சாராயம் ஆறுகளை போல் நடந்து கொண்டிருக்கிறது என்று கேட்பதற்கான திறன் முதலமைச்சருக்கு இல்லை என்பதை மிக தெளிவாக இந்த 3 ஆண்டுகள்ல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு நமக்கு படம் பிடித்து காட்டியிருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகள், அப்ப நாம் புரிஞ்சுக்கணும், இன்னைக்கு தமிழகத்தில் இயக்குவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு கிடையாது. முதலமைச்சர் அலுவலகத்திற்கு வெளியே மக்களால் தேர்ந்தெடுக்கப்படாத ஆதிக்க சக்தி இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசாங்கத்தை வழிநடத்துவது என்பது தமிழகத்தினுடைய ஒரு குடிமகனுக்கும் கூட தெரியும். ஏதோ ஒரு ஆதிக்க சக்தி தமிழகத்து அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறது. அதனுடைய விளைவு மக்கள் இறந்து கொண்டிருக்கின்றார், அதனுடைய விளைவு மக்கள் கொலை செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றார், அதனுடைய விளைவு ஆரம்ப கல்வி மோசமாக இருக்கிறது, அதனுடைய விளைவு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சீரழிந்து கொண்டிருக்கிறது, அதனுடைய விளைவு தமிழகத்தினுடைய வளர்ச்சி குன்றி போக ஆரம்பித்திருக்கிறது. இதையெல்லாம் உன்னிப்பாக பார்க்கும் பொழுது எதற்காக பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு 2026 ஆட்சிக்கு வர வேண்டிய கட்டாயம் எதற்காக இருக்கிறது என்பதும் கூட நமக்கு தெரிகிறது. அருமை சகோதர சகோதரி, இன்னைக்கு இந்த செயற்குழு கூட்டத்தில் முக்கியமான பல தீர்மானங்களை நம்முடைய தலைவர்கள் பேச இருக்கின்றார். தலைவர்கள் முன்மொழிவார்கள், தலைவர்கள் வழிமொழிவார்கள். இங்கு இருக்கக்கூடிய செயற்குழுவினுடைய எல்லா உறுப்பினர்களும் கூட உங்களுக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு, உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் பிரதிபலிப்பு, களத்திலே மக்கள் என்ன நினைக்கின்றார்கள், மக்களுடைய குரலாக மக்களுடைய எண்ணமாக இந்த செயற்குழு உறுப்பினர்கள் நீங்கள் எல்லோரும் இங்கே வந்திருக்கின்றீர்கள். நீங்களும் இந்த தீர்மானத்திலே பங்கெடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கின்ற செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.